கணவன் இறந்ததால் பொட்ட புள்ளையை காப்பாற்ற புளிய மரத்தடியில் நைட் டிஃபன் கடை போட்டாள் இளம் வயது பிரியா. கடை போட்ட அன்னைக்கே ஒரு போலீஸ்காரன் வந்தான். பர்மிஷன் யார்கிட்ட கேட்டு மிட் நைட் ஆச்சு கடையை சாத்துன்னு எதையாவது சொல்லி தினமும் ஓசியில வயிறு முட்டை தின்பான். பணம் கொடுத்து சாப்பிடுவர்கள் இன்னும் ஒரு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிட மாட்டார்களா என ஏக்கமாயிருக்கும் அவர்களுக்கு பார்த்து பார்த்து பரிமாறுவாள் பிரியா. ஆனால் இந்த ஓசி போலீஸ் ஒரு தோசை குறைவாக சாப்பிட மாட்டானா என நினைத்தால் அவன் தான் ஆற அமர உட்கார்ந்து நிறைய தின்னுட்டு பார்சலும் வாங்கிக்கிட்டு போவான். என்ன செய்ய, புளிய மரத்தடியில் கடை போட்டால் இப்படித்தான் வருவார்கள் நம்ம தலைவீதி இப்படின்னு போலீஸுக்கு வேண்டாம் வெறுப்பாக பரிமாறுவாள். என்ன சுவையாக சமைத்தாலும் டவுனுக்குள் 4 கடை சாத்தின பிறகுதான் 4 சனம் வருது. பிரியாவின் கடைக்கு 4 வருஷம் ஆகியும் நயா பைசா மிச்சம் பண்ண முடியல. தனது கை பக்குவத்தின் மீது நம்பிக்கை வைத்து வர கடனுக்கு பணம் வாங்கி டவுனுக்குள் கடையை பிடித்தாள். ஒரே வாரத்தில் பிரியாவுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அப்பாடா, இனி ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம்ப்பா. கடையை வாடகைக்கு கந்த வட்டி போக 4 காசை கண்ணுல பாத்திடலான்னு நினைச்ச நேரம் மறுபடியும் அதே ஓசி போலீஸ் உள்ளே வாரான். வாடி வா, இன்னைக்கு உன்னை 4 வார்த்தை நல்லா கேட்கணும். இனி உனக்கு நான் பயப்பட தேவையில்லை. இன்னைக்கு சாப்பிடுறதற்கு இப்பவே காசை கொடுன்னு சட்டமா கேட்கணும்னு நினைச்ச வேளையில் உள்ளே வந்த போலீஸ்காரர் பிரியாவை கூப்பிட்டு, இந்தாம்மா பிரியா, இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. 4 வருஷம் நான் உன் புளியமரத்தடி கடையில் சாப்பிடுறதற்கான பில். உன் புருஷன் என்னோட படிச்சவன்தான். புருஷன் இல்லாமல் அந்த நைட் நேரம் நீ அந்த இடத்தில் வியாபாரம் பண்றது எவ்வளவு ரிஸ்க் என தெரிஞ்சதால் உன்னோட பாதுகாப்புக்காகத்தான் தான் தினமும் அங்கே வந்தேன். நான் கொடுக்கும் இந்த பணம் தான் புளியமரத்தடி கடையில் லாபம். பணம் வச்சிக்கோ, கையில் கொடுத்தான். பிரியாவுக்கு ஒரு நிமிடம் என்ன சொல்வதென்று தெரியவில்லை. கண்கள் நனைந்தன, தொண்டை வறண்டது. கடைசியாக சொன்னாள், வாங்க சாப்பிடுங்க அண்ணா, வாழ்க்கையில் நமக்கு வர வேண்டியது வந்தே தீரும்.